குழந்தையை போல மகப்படியே முன்னடி காண்பித்தேன் நான் தாய் மடியில் அவளுகின்ற குழந்தையை போல மகப்படியே முன்னடி காண்பித்தேன் நான். என் அன்பான தேவ தலைவர், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் உங்கள் நடுவில் அவர் அற்புதங்கள் செய்கிறார். ஒன்று, உத்தமனுக்கு கர்த்தர் துணை செய்கிறார். 2, வாழ்வதில் உத்தமமாயிருங்கள், கர்த்தர் துணை செய்வார். 3, பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தர் துணை செய்வார். ஆம், என் அன்பான தேவன் சொன்னார், கர்த்தர் சொல்றார், அவர் எனக்கு ஆசாரியன் ஊழியம் செய்யும் போது அவர்களை பரிசுத்தப்படுத்த, ஆசாரியன் ஊழியங்களை செய்ய பரிசுத்தப்படுகிற கர்த்தர். அவர் சொல்றார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆம், என் அன்பு தேவச்சனமே, அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்களை பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. இந்த உலகத்துல வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் தேவ ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் கடந்து வர முடியாது. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கேற்ற பரிசுத்தம் எங்களுக்கு காணப்படாது. ஒருவேளை ஆண்டவர் தீட்டான காரியங்கள், தீட்டான எண்ணங்கள், தீட்டான செயல்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவரே எங்கள் இருதயத்திற்கு தீட்ட இயேசுவின் நாமத்தினால நீங்க நீக்கி போட்ட ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணும்படியா. ஆமாப்பா, இன்று பரிசுத்தம் பண்ணினா நாளைக்கு அற்புதம் என்று சொன்னீரா. எங்கள் வாழ்க்கையில இம்மட்டுமாய் நீ நடத்தினீர் ஆண்டவரே. நீ சொன்னீர் அல்லவா, பரிசுத்தமாய் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் துணை செய்வார். ஆண்டவரே, இதோடப்பா உடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். பரிசுத்தமா இருக்கிறவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். மீதியானை கர்த்தர் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பான். நீ எதை குறித்து கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு துணை செய்கிறேன். அவர் சொன்ன துணை செய்கிறது, அவரை நாங்கள் பற்றி கொண்டு அவரோடு கூட நாங்கள் இருப்போம் என்றால் அவர் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களில, எங்கள் சபைக்கு துணை செய்கிறவராய் யாரையாவது எட்டாத பெரிய சாதியாக்கிறது எங்கள் மத்தியில துணை செய்கிறது. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கடைசி 12ஆம் மாதம் ஆண்டவரே இந்த 3வது வாரத்துல உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அற்புதங்களை காண எங்களை நீர் ஆயத்தம் பண்ணியதற்காக இந்த நாளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சனத்தையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த அநேக கர்த்தாவுடைய ஆலயத்துக்குள்ள வராதவர்கள கர்த்தரை சந்தி வந்தவர்களை கர்த்தாவை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தம் உள்ள பாத்திரமா இருக்கிறது. மணவாளன் வரும்போது அவரோடு கூட எதிர்கொண்டு போக எங்கள் இருதயம் என்ற பலகையில பரிசுத்தம் என்று எழுதிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த 3ஆம் மாதத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை தனித்தனியாய் பேராய் நீ உடைய பரிசுத்த வார்த்தையினால நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களையும் ஒரு குடும்பங்களையும் ஒரு கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஆமாண்டவரே,
நாங்கள் எந்த மனிதனிடத்தில் எங்கள் கைகளை நீட்டாதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உமக்காய் காத்திருக்க, உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்ய, உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் பண்ண, நாங்கள் கேட்டுக் கொள்வதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்று நிச்சயித்த அந்த விசுவாசத்தின் பரிசுத்தத்தை என் ஜனங்கள் ஒவ்வொரு மேலையும் செய்ய கரம் கூட நீ நடத்த மாட்டார். அந்த ஒரு கிருபைக்குள்ள மூடி விசேஷமா இன்று மாலை நடக்கிற ஆராதனையில அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கொண்டு வாங்க. விசேஷமாய் 19ஆம் நடக்கிற ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கர்த்தரீர் ஆசி அந்த தேவரெல்லாம் சந்தி இந்த கருத்தில் ஒப்புக்கொடு ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.